முத்து, மீனா இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன சம்பவம் செஞ்சாங்க அப்படின்னா, விஜயாவுக்கு கிடைக்க இருந்த டாக்டர் பட்டத்தை கெடுத்து விட்டுட்டாங்க. உண்மையில இது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க உண்மையாவே சீரியஸா சில விஷயங்கள் பண்ணி இவங்களுக்கு உண்மையா உழைச்சதுக்கான ஒரு பரிசு கிடைக்குது அப்படின்னா நம்ம யாருமே எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஆனா இவங்க முழுக்க முழுக்க பிராடுத்தனம் பண்ணி பித்தலாட்டத்தனம் பண்ணி கேவலமா அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையா பார்க்கப்படுது. அதுதான் இங்க பிரச்சனை தான். அதுதான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சோ இன்னைக்கு எபிசோட் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, முத்து மீனா அவங்களோட கனவுகள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சீக்கிரமே நம்ம குழந்தை பெத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவாரு. மீனாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. விடிஞ்சாதான் இந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னா, ஏன் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து நான் ஒரு ரத்த தானம் கேம்ப் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்றாங்க. அப்பதான் முத்து மீனாவுக்கு பெரிய டவுட் வருது. ரத்த தானம் கேம்பா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றது, இது 2 தான் இப்போதைக்கு முத்து மீனாவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டாஸ்கா இருக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம என்னங்க பண்ணலாம், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதற்கு முத்து சொல்றாரு, இல்ல மீனா, நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டால் நேரடியாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குது, அவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தகவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, அது யாருங்க அத்தையை பற்றி முழுசாக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க, வேற யார் மீனா, நம்ம பார்வதி ஆண்டி தான், அவங்க கிட்ட போவோம், விஷயம் என்னன்னு கேட்போம், ஜம்முன்னு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்வதியை பார்க்கறதுக்காக நம்ம முத்து மீனா போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் பார்வதிட்ட அப்படியே லைட்டாக பேச்சு கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் பார்வதிக்கு தெரியுது, ஓகே இவங்க இதை நம்ம கிட்ட போட்டு வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் கொஞ்சம் சொல்லாமையே அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தப்பிக்க முடியல. ரைட்டு, நம்ம மாட்டிக்கிட்டோம், சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒன்றும் கிடையாதுப்பா, அவள் டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உண்மையை அப்படியே போட்டு உடச்சிடுறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, டாக்டர் பட்டமா, அவங்களுக்கு யார் டாக்டர் பட்டம் தரேன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் வெளிச்சத்துக்கு வருது, அது ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்லேருந்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் விஜயா இவ்வளோ விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் முத்துவுக்கு விஷயம் தெரிய வருது, இவங்க உண்மையிலே சோசியல் சர்வீஸ் பண்ணலை, இவங்க உண்மையிலே சமூகத்துக்கு எதுவும் செய்யலை, முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக மட்டும்தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்போ தான் நம்ம முத்துவுக்கு தெரியுது. ஸோ முத்துவுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. அப்போது முத்து மீனா 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஏங்க இதை நம்ம வாங்க விடலாமா, இது வாங்குறது சரிதானா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, அது எப்படி சரியாக இருக்கும், இவங்க உண்மையாக உழைச்சுவாங்கல, இவங்க பிராடத்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி இது வாங்கிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இதை நமக்கு அனுமதிக்கவே கூடாது, இவங்களை இதை வாங்க விடாமல் நம்ம தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே விஜயாவுக்கு தெரியாது. சீக்கிரமே விஜயாவுக்கு ஒரு தரமான ஆப்புலையும் ஒரு தரமான ஆப்பு காத்திருக்குது. சீக்கிரமே அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ அடுத்ததான் அவங்க பிளட் டொனேட் கேம்ப்லாம் பக்காவாக போய்கிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் முத்து மீனா பிரச்சனை பண்ணலை. அண்ட் அதுக்கு அடுத்த எபிசோடில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு யார் டாக்டர் பட்டம் வாங்கி தரேன்னு சொன்னாங்களோ அவங்களே நேரடியாக பார்த்து இவங்களோட உண்மையான முகம் என்ன, நீங்கள் யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியுமா, நீங்கள் யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா, அவங்க எப்படிப்பட்டவங்கனாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு விஜயாவோட மூஞ்சை உடைக்கிறாங்க. அதுதான் நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.